இந்த பெண்கள் தர்பியா நிகழ்விலே சுவன பெண்மணி உம்மு சுலைமினுடைய சில வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு முன்னால் சொல்ல இருக்கின்றேன். அந்த வரலாற்றை நாம் கேட்பதற்கு முன்பதாக ஒரு 3 செய்திகள். ஏற்கனவே எனக்கு முன்னால் பேசிய ஜலீல் அகமது ஹசனி ஹசரத் அவர்கள் சொன்னது போல, ஒரு காலகட்டத்திலே குறைவான பயான்கள் இருந்தது, நிறைவான அமல்கள் இருந்தது, ஒழுக்கம் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நிறைய பயான்கள் நடக்கிறது, ஆனால் அமல்கள் குறைவாக இருக்கிறது, ஒழுக்கக்கேடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பேச எடுத்துக்கொண்ட சுவன பெண்மணி உம்மு சுலைம் அவருடைய இந்த வரலாற்று பக்கத்தை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை ஆரம்பமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாக இன்றைக்கு நிறைய அறிந்து வைத்திருக்கிறார்கள், இதே போல நிறைய மனப்பாடமும் செய்து வைத்திருக்கிறார்கள். இது அல்லாமல் அந்த கேட்ட அந்த செய்தி எந்த நூலிலே இடம்பெற்றிருக்கிறது, அந்த ஹதீஸுடைய எண் என்ன, அதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் என்ன என்கிற விவரமெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன ஒரு துரதிர்ஷ்டம் என்னவென்று சொன்னால், மனப்பாடம் செய்திருக்கிறோம், நூலை தெரிந்திருக்கிறோம், எண்களை தெரிந்திருக்கிறோம், அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளருடைய அந்த பெயர்களை எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த வரலாற்றின் மூலமாக நாம் என்ன பாடம் பெற்றோம், என்ன படிப்பினை பெற்றோம், அவர்களுடைய அந்த வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு அவர்களுடைய வாழ்க்கை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. ஆகவே இந்த பயானை கேட்பதற்கு முன்பதாக வெறுமனே ஒரு கற்பனையான முறையினே அந்த சம்பவத்தை கேட்டுவிட்டு மாத்திரம் நாம் செல்லாமல், ஒரு பாடம் படிக்கின்ற வகையிலே, ஒரு படிப்பினை பெறக்கூடிய வகையிலே உங்களுடைய ஆழ்மனதுகளை வைக்க வேண்டும் என்பதாக ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். இரண்டாவதாக உள்ள ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், சில வரலாறுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சிலதுக்கு மாத்திரம்தான் முன்மாதிரி இருக்கும். ஆனால் உம்மு சுலைம் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த சஹாபிய பெண்மணியினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பல விஷயங்களுக்கு நமக்கு அவர்கள் ரோல் மாடலாக முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தையும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து மூன்றாவதாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண் சஹாபியினுடைய வரலாறை சொன்னோம் என்று சொன்னால் அது ஆண் சஹாபிகளுக்கு ஒரு முன்மாதிரி, ஆண்களுக்கு ஒரு முன்மாதிரி. இதே போல பெண்களுடைய வரலாறை நாம் சொன்னோம் என்று சொன்னால் அது பெண்களுக்கான ஒரு முன்மாதிரி, அப்படித்தான் இருக்கும். ஆனால் ஆணுக்கும் பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு பெண் அப்படிங்கிற வகையில் முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஆள் யார் என்று சொன்னால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 பெண்களை மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முன் உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். முதலாவது பெண் கொள்கை உறுதி கொண்ட ஃபிரௌனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஆசியா அவர்கள். இரண்டாவதாக கற்பு நெறியிலே மிக பேணுதலாக இருந்த இம்ரானுடைய மகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயாராக இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நாம சொல்லக்கூடிய அந்த உம்மு சுலைமினுடைய வரலாறு ஆண்களுக்கு மாத்திரமல்ல, பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக இணைந்து ஒரு முன்னுதாரணமாக அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை இந்த 3 செய்தியை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு அந்த வரலாற்றுக்குள்ளால் நாம் நுழைவோம். ஏறத்தாழ ஒரு 10 அவருடைய வரலாற்று பக்கங்களிலே ஒரு 10 பக்கங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். எல்லா பக்கங்களையும் அந்த குறிப்பிட்ட அந்த 1 மணி நேரத்தில் முடிப்பதற்கு நீங்களும் துஆ செய்து கொள்ளுங்கள், நானும் என்ன செய்கிறேன், துஆ செய்து கொள்கிறேன். இந்த உம்மு சுலைமை பற்றி உண்டான ஒரு சின்ன வரலாற்று அறிமுகத்தை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய இயற்பெயர், இது பட்டப்பெயர், உம்மு சுலைம் அப்படிங்கிறது ஒரு பட்டப்பெயர். அவருடைய இயற்பெயர் என்னவென்று சொன்னால் ருமைசா என்பதாக சொல்லப்படுகிறது, அல்லது உமைசா என்பதாக
சொல்லப்படுகிறது. இவர்கள் மதீனா நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அன்சாரி பெண்மணி. ஒரு வகையிலே நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சின்னம்மா முறை வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெண்மணி அப்படிங்கிற விஷயத்தை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வீர தியாகியா இருக்கக்கூடிய உம்மு ஹராமினுடைய அந்த சகோதரியாகவும் யார் இருக்கிறார்கள்? இந்த உம்மு சுலைம் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய முன்னாள் கணவர் மாலிக் இப்னு நுலைர், அவருடைய பின்னால் கணவர் அபூ தல்ஹத்துல் அன்சாரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி. முன்னாள் கணவரின் மூலமாக நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சஹாபியான அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய மகனார். பின்னால் கணவரின் மூலமாக அபு உமைர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மகனும், அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மகனும் அவருக்கு இருந்திருக்கிறார் என்கிற விஷயத்தையும் இந்த வரலாற்று சுருக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பமாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உம்மு சுலைமினுடைய அந்த சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிற பொழுது அழகான முறையிலே சொல்லி காட்டினார்கள். ரஐதுனி தகல்துல் ஜன்னா, நான் ஒரு கனவு காண்கிறேன், அந்த கனவிலே நான் சொர்க்கத்திற்குள்ளான் நுழைகிறேன். அப்படி நுழைகிற சமயத்தில் ஒரு காலடி சத்தத்தை கேட்கிறேன். அப்போது நான் பார்க்கிறேன், ஃபைதா அன பிர்ருமைஸா, உம்மு சுலைம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ருமைஸா அங்கே நின்று கொண்டிருக்கிறார். சொர்க்கத்திலே நான் பார்க்கிற பொழுது ஒரு காலடி யோசை, அது யாருடைய காலடி என்று நான் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அங்கே யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக ஒரு காலடி யோசையை நான் கேட்கிறேன். அங்கே நான் யாரை பார்க்கிறேன் என்று சொன்னால் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கிறேன். ஆக இந்த செய்தி எதை சொல்கிறது என்று சொன்னால், எப்படி இந்த உலகத்தினிலேயே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவர்கள் சொல்லப்பட்டவர்கள் என்கிற வகையிலே ஆண்களை நாம் குறிப்பிடுகிறோமோ, அதே போல பெண்களும் அஷரத்துல் முபஷராவிலே இருந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை நான் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு, ஒரு சாதாரண பெண்ணுடைய வரலாற்றை நாம் இப்போது கேட்கவில்லை, ஒரு சாதாரண ஒரு பெண்மணியினுடைய வரலாற்றை நாம் கேட்கவில்லை. இந்த உலகத்தினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயின் வழியின் மூலமாக சொர்க்கத்தினுடைய ஒரு பெண்மணி என்பதாக ஒரு நன்மாராயம் நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு பெண்மணியினுடைய வரலாற்று பக்கங்களை நாம் பார்க்கிறோம். வெறுமனை வரலாற்று பக்கங்களை புரட்டி கொண்டு நாம் செல்லாமல் ஒவ்வொரு பக்கத்திலும் அந்த வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டிய அந்த பாடங்கள், அந்த படிப்படைகளோடு நாம் பயணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்ப கட்டமாக இந்த சிறப்பு எப்படி கிடைத்திருக்க முடியும்? ஒரு சாதாரண ஒரு பெண்மணிக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கனவுல அவங்க சொர்க்க பெண்மணி என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் புகழப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் சும்மா கிடைத்து விடாது. அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்புகள் இருக்க வேண்டும். பல்வேறு தியாகங்கள் அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி பண்ணியிருக்கிறார்கள். அதே போல தாவாப்படி என்று சொல்லப்படக்கூடிய அழைப்பு பணியிலே அவர்கள் அடைந்த அந்த தொல்லைகள் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரசூலின் மீது இன்றைக்கு நாம யாரோவின் மீதெல்லாம் அன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம், பாசம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ் ரசூலின் மீது அளப்பரிய ஒரு அன்பு வைத்தவளாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே மேற்கொண்ட அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, இதை எல்லாவற்றையும் பார்த்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நீ சுவனவாசி என்று நன்மாராயம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய புகழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்திருக்கிறார். ஆக ஒரு சிறந்த மனைவியாக உம்மு சுலைம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஒரு சிறந்த தாயாக வாழ்ந்திருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த தாயியாக, ஒரு அழைப்பு பணி செய்யக்கூடிய, இன்றைக்கு நாம பார்க்கிறோம் அழைப்பு பணியில பெரும்பாலும் ஆண்கள் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். யாரும் பெண் தாயிகள் அதிகமாக இல்லாத ஒரு சூழலில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சிறந்த தாயாக இருந்திருக்கிறார்கள், ஒரு மிகச்சிறந்த ஒரு தியாகத்திற்கு சொந்தக்கார ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாம எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போது முதல் கட்டமாக அந்த உம்மு சுலைமுடைய முதல் பக்கத்தை நாம் திறந்து பார்க்கிறோம். ஒவ்வொரு பக்கமாக திறந்து பார்த்து அதுல நாம பெற வேண்டிய பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் பக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஆரம்பத்தினுடைய இஸ்லாத்தை தழுகவில்லை. அவருடைய கணவனார் ஒரு காஃபிராக இருக்கிறார்கள். இந்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழைப்பு பணி கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஏகத்துவ அந்த பிரச்சாரத்தில் கட்டுண்டு
அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அந்த ஏகத்துவ கலிமாவை சொல்லி தன்னுடைய கணவன் குஃப்ரில் இருக்கிறார், ஷிர்கில் இருக்கிறார், ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்திற்குள்ளால் வந்து விடுகிறார்கள். மனைவி அதாவது நிறைய நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பெற்றோர் வந்து முஸ்லீமாக இருப்பார்கள், பிள்ளைகள் முஸ்லீமாக இருக்க மாட்டார்கள். பிள்ளைகள் முஸ்லீமாக இருப்பார்கள், பெற்றோர்கள் முஸ்லீமாக இருக்க மாட்டார்கள். இங்க உம்மு சுலைமுடைய இந்த வாழ்க்கையில நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் ஈமான்தாரியாக இருந்தார்கள், அவருடைய கணவனார் குஃப்ரில் அதிலிருந்து நீங்காத வகையில அதுல விடாப்பிடியாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இந்த கலிமாவை சொன்ன உடனே அவருடைய கணவர் சொல்லுகிறார், நீ மதம் மாறி விட்டாயா என்பதாக கேட்கிறார். அப்போது அவர் சொல்லுகிறார்கள், நான் மதமெல்லாம் மாறவில்லை, சத்தியத்தை நான் புரிந்து கொண்டேன், உண்மையான அல்லாஹுவை நான் புரிந்து கொண்டேன், ஆமன்து பில்லாஹ் என்ற வகையிலே அல்லாஹுவை நான் ஈமான் கொண்டிருக்கிறேனே தவிர மதம் மாறவில்லை என்பதாக சொல்கிறார். தான் ஈமான் கொண்டதற்கு பின்னாடி பெரும்பாலும் நிறைய தாய்மார்கள் தன்னோடு நிப்பாட்டிக் கொள்வார்கள், குழந்தைகள் விஷயத்திலே கவனம் செலுத்த மாட்டார்கள். அதுவும் இப்படியான நாம் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தினாலே குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆனால் உம்மு சுலைம் அவர்கள் எப்போது ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ அப்போது தன்னுடைய மகனுக்கும் தீனுடைய போதனையை கற்றுக் கொடுக்கிறார். அப்படி கற்றுக் கொடுக்கிற சமயத்தினால அவருடைய கணவனார் குஃப்ரிலே ஷிர்கில் இருக்கக்கூடிய கணவனார் கேட்கிறாரு. எப்படி கேட்கிறார்? நீ கெடுத்ததும் அல்லாமல் மகனையும் கெடுக்க பார்க்கிறாயா என்று கேட்கிறார். அவ்வாறு கேட்ட சமயத்தில் நான் என்னுடைய மகனை நான் கெடுக்கவில்லை, இறைவனுடைய பாதையிலே சுவன பாதையிலே அவனை அடையாளப்படுத்திக் கொண்டு நான் செல்லுகிறேன், வழிநடத்தி சென்று கொள்கிறேன் என்பதாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இவ்வாறு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இந்த ஈமானுக்கும் குஃப்ருக்குமான ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தினாலே அவர் கோபப்பட்டு கணவர் கோபப்பட்டு என்ன செல்லுகிறார் சொன்னால் ஷாமுக்கு பயணம் பட்டு போய்விடுகிறார். அந்த ஷாமுல இவருக்கு ஏற்கனவே பரம விரோதியாக இருந்த ஒரு மனிதனால கொலை செய்யப்பட்டு அவர் மௌத்தாகி போய்விடுகிறார். இளம் வயதுல உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விதவையாக மாறிவிடுகிறார்கள் என்கிற விஷயத்தை இந்த இடத்துல நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் உம்மு சுலைமுடைய முதல் பக்கமாக இருக்கிறது. அதாவது கணவன் இல்லை, கணவன் குஃப்ரில் இருக்கிறார், ஷிர்கில் இருக்கிறார், இவர்கள் மாத்திரம் ஈமானில இஸ்திகாமத்தோடு ஒரு உறுதிப்பாட்டான தன்மையில அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இளம் வயதிலை விதவையாகி விட்டார்கள் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக இரண்டாவது பக்கம், உம்மு சுலைமுடைய இரண்டாவது பக்கம். அந்த முதல் கணவருடைய வஃபாத்துக்கு பின்னாடி பொதுவாக நாம இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அம்சம், சாதாரணமாக இளம் வயதில் இருப்பார்கள் என்று சொன்னால் அடுத்த கட்டமாக கல்யாணம் முடித்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் தன்னுடைய குழந்தையினுடைய நலனுக்காக வேண்டி மறுமணம் செய்யாமல் இருக்கிறார். இஸ்லாத்தை பொறுத்தளவில் விதவை திருமணம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அம்சம்தான். இருந்தாலும் கூட அந்த திருமணம் முடிப்பதன் மூலமாக தன்னுடைய அந்த குழந்தைகள் இருக்கா இல்லையா, முதல் கணவனுக்கு பிறந்த அந்த குழந்தையினுடைய நலன் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த திருமணம் முடிக்காமல் இருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதாவுதுல சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ், அதாவது தன்னுடைய முகம் கரைந்து போன ஒரு பெண்ணும் நானும் சொர்க்கத்துல இந்த ரெண்டு விரல்களை போல, இந்த ஆட்காட்டி விரல் நடுவிரல் இருக்கா இல்லையா, இந்த ரெண்டு விரலை போல நாங்க நெருக்கமாக இருப்போம் என்பதாக சொல்கிறார். உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார சொல்லலாம், முகம் கரைந்து போன பெண் என்று சொன்னால் யார் என்பதாக கேட்கிறார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முதல் கணவர் இறந்ததற்கு பின்னாடி அந்த தன்னுடைய மகனுடைய நலனுக்காக வேண்டி மனம் முடிக்காமல், இஸ்லாத்தில் மனம் முடிப்பதற்கு அனுமதி இருந்தாலும் கூட அவ்வாறு மனம் முடிக்காமல் அந்த மகனுக்காக வேண்டி விதவையாக ஒரு பெண் வாழ்கிறாள் என்று சொன்னால் அவள் தான் அந்த முகம் கரைந்து போன பெண் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நான் ஒரு காலகட்டத்திலும் நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன், திருமணம் முடிக்க மாட்டேன் என்பதாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், சபதம் எடுக்கிறார்கள். இதுக்கு அவர்களுக்கு அழகு இல்லாமல் கிடையாது, அறிவு இல்லாமல் கிடையாது, குணம் இல்லாமல் கிடையாது. அழகு இருந்துச்சு, அறிவு இருந்துச்சு, குணம் இருந்துச்சு, இருந்தாலும் கூட என்ன செய்கிறார்கள், மறுமணம் செய்யாமல் இருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், என்னுடைய மகன் அனஸ் இருக்கிறாரா இல்லையா, இவர் ஒரு சான்றோர்களுக்கு முன்னாடி ஒரு சபையில
ஒரு நல்ல ஒரு மனிதனாக மகனாக உருவாக வேண்டும். இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு தாயாக என்னுடைய மகன் உருவாக வேண்டும். அவ்வாறு உருவாகி பெரியவனானதற்கு பின்னாடி அந்த மகன் அனுமதித்ததற்கு பின்னர் தான் நான் கல்யாணம் முடிப்பேன் என்பதாக ஒரு சபதத்தை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுக்கின்றார்கள் என்கிற விஷயத்தை இந்த உம்மு சுலைமினுடைய வாழ்க்கையினுடைய இந்த வரலாற்று பக்கங்களுடைய 2வது பக்கத்திலே நாம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு தன்னுடைய குழந்தையை தீனுடைய அடிப்படையிலே வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அவருடைய 3வது பக்கம், உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு 3வது பக்கம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்திருக்கிறார்கள். இந்த உம்மு சுலைம் மக்காவாசி கிடையாது, முஹாஜிர் கிடையாது, அவர் மதீனாவிலே வாழக்கூடிய ஒரு அன்சாரி பெண். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல போய் ஒரு உயர்ந்த ஆசிரியர் இடத்துல தன்னுடைய மகனை ஒப்படைக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனை சிறந்த ஒரு தாயாக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு சபதம் எடுத்தாங்களா இல்லையா, அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு ஒரு தருணம் பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் தான் மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணி வருகிறார்கள். அந்த உயர்ந்த ஆசிரியரிடம் தன்னுடைய மகனை மாணவனாக அல்ல ஒரு ஊழியனாக சேர்க்கிறார்கள். உங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக வேண்டி, பணிபடை செய்வதற்காக வேண்டி என்னுடைய மகனை நான் அர்ப்பணிக்கிறேன் என்பதாக சொல்லி அந்த அனஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒப்படைக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹதீஸ் கிதாபுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பல நபி மொழிகள் இந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கும் அதை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், நாம நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது அல்லாமல் அந்த அனஸ் ரலியல்லாஹுக்காக வேண்டி அவருடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக வேண்டியும் மறுமையினுடைய வாழ்வையினுடைய அந்த வெற்றிக்காக வேண்டியும் தனிப்பட்ட வகையிலே துஆவும் செய்திருக்கிறார்கள். ஒரு சமயத்தினால அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வளர்ந்து வாலிபமாகி ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், என்னுடைய தாய்க்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், என்னுடைய தாய்க்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஏனென்று சொன்னால் என்னை சிறந்த முறையிலே அவர்கள் வளர்த்தார்கள், சிறந்த முறையிலே வளர்த்தார்கள். ஒரு உயர்ந்த ஆசிரியரிடத்திலும் அவரிடத்தில் ஒப்படைத்தார்கள் என்னை. இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பணியாளராக இருப்பதை விட வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஊழியம் செய்யக்கூடிய, ஹிதுமத் செய்யக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை விட, ஒரு நற்பெயரை விட வேறு என்ன இருக்க முடியும் என்பதாக சொல்லிவிட்டு என்னுடைய தாய்க்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்பதாக பிரார்த்தனை செய்கிறார். இன்றைக்கு நாம குழந்தைகளை வளர்க்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்முடைய குழந்தைகள் நம்முடைய இறப்புக்கு பின்னாடி என்னுடைய தாய்க்காவினி என்னுடைய தந்தைக்காவினி நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய வகையில் நாம் அந்த குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும். இறந்ததற்கு பின்னாடி ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகிரா, நாங்கள் சிறு குழந்தையாக இருக்கிற சமயத்தில் எங்கள் மீது எவ்வாறு அன்பு காட்டினார்களோ பாசம் காட்டினார்களோ அது போன்ற வகையிலே என்னுடைய பெற்றோருக்கு நீ அருள் புரிவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா, அந்த துஆவை ஓதக்கூடிய ஒரு நல்ல குழந்தைகளாக நாம் உருவாக்க வேண்டும். இன்னைக்கு மனசாட்சியை தொட்டு பார்த்து நீங்கள் சொல்லி காட்டுங்கள், நாம் அந்த மாதிரியான குழந்தைகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோமா? நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய, நம்முடைய இறப்புக்கு பின்னாடி மண்ணறையிலே உதவக்கூடிய, நாளை மஹ்ஷரிலே நமக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல குழந்தைகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோமா என்று நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலாவுடைய 3வது பக்கம். அடுத்து 4வது பக்கம் என்னவென்று சொன்னால், நான் பேசிக்கிட்டே வருவேன். பெரும்பாலும் இந்த மாதிரி திரை போட்டு நாம பேசி பழகம் இல்லை. முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கள் அத்தனை பேரும் உம்மு சுலைமுடைய வரலாறு நன்றாக தெரியும். அவங்களுக்கு நான் விஷயத்தை சொல்ல முடியாது, உங்களுக்கு தான் சொல்லணும். அதாவது இது ஒரு கலந்துரையாடல் பாணியில் இருந்தது என்று சொன்னால் மிகச் சிறப்பாக இருக்கும். ஆனால் சில ஃபித்னாக்கள், சில குழப்பங்களை தவிர்த்து இந்த ஸ்கிரீனை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால நாங்கள் இந்த பக்கத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் அந்த பக்கத்தில் வேற ஏதாவது வகையில் உங்களுடைய காரியங்களை அதாவது பேசிக்கொண்டு அல்லது வேற கவனத்தில் வைத்துக்கொண்டு சமையலறையில் அல்லது நீங்கள் ஏற்கனவே பார்த்து விடுபட்டு வந்த அந்த டிவி சீரியலில் கவனத்தை வைக்காமல் தொடர்ந்து என்ன செய்யுங்க, இந்த விஷயத்தை கரெக்டாக நீங்கள் கேட்டுக்கொண்டு வாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சதுக்கு பின்னாடி யாராவது ஒரு பெண்மணி, இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இந்த 10 பக்கங்களையும் சுருக்கமாக யாராவது நீங்கள் எடுத்து சொன்னீர்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வகையில் ஒரு பரிசை இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ எத்தனாவது பக்கம் பார்த்துருக்குறோம்? 1வது பக்கமா, 2வது பக்கம், 3வது பக்கமா?
மூணாவது பக்கம் பார்த்துருக்கிறோம். நான்காவது பக்கத்தை இப்போ நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். இந்த நான்காவது பக்கம் என்னன்னு சொன்னால், தன்னுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுல வந்து யாரிடத்துல போய் ஒப்படைச்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இந்த தாய்மார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம மதரசாவில் போய் நம்முடைய பிள்ளைய ஒப்படைச்சிட்டா ஆலிம்ஸா பார்த்துக்கிறவார், அல்லது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் என்ன செய்வார், அந்த விஷயத்தை பார்த்துக்கிறவாரு, நாம் அந்த பிள்ளை வீட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் இல்லை, அவங்கள பற்றி சிந்திக்கவே தேவையில்லை என்கிற அளவுக்கு எந்த விதமான கண்காணிப்பு இல்லாமல் இருக்கிறார். அஜரத்து பார்த்துக்கிறவர், பள்ளிவாசம் பார்த்துக்கொள்ளும், ஆசிரியர் பார்த்துக் கொள்வார் என்கிற வகையில் கண்காணிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு உயர்ந்த ஆசிரியரிடத்துல தன்னுடைய மகனை ஒப்படைத்தாலும் கூட அவ்வப்போது கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இது கண்காணிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்க உங்களுடைய குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்தில் போய் நீங்க சேர்க்கிறீங்க, நாம சேர்க்கிறோம். அந்த சேர்க்கிற இடத்துல அந்த ஆசிரியர் இருக்கிறாரா இல்லையா, ஒரு பக்காவான மூமினாக இருக்க மாட்டார், இறை நம்பிக்கையாளராக இருக்க மாட்டார். சில வாத்தியார்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாத்திகவாதியாக இருக்கிறார். அவன் எதை போதிப்பான் என்பது உங்களுக்கு தெரியுமா? இதே போல முஷ்ரிக்காக இணை வைக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இருப்பார், அவர் எதை போதிப்பார் என்கிற விஷயத்தை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதே போல ஒழுக்கம் கெட்டவராக ஒரு ஆபாசமான அம்சங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார், அவர் எதை போதிப்பார் என்று சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்களைத்தான் போதிப்பார். ஆக இன்னைக்கு நிறைய நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பள்ளிக்கூடத்தில் என்னுடைய பிள்ளை படிக்குது, அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய என்னுடைய பிள்ளையினுடைய அந்த வாத்தியாருடைய பேர் கூட நமக்கு தெரியாது, நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த உஸ்தாதுடைய பேர் கூட தெரியாத அளவுக்கு தான் அந்த குழந்தைகளுடைய கண்காணிப்பு விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஆனால் இங்கே உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு உயர்ந்த ஆசிரியர் இடத்துல ஒப்படைத்து விட்டாலும் கூட அவ்வப்போது தன்னுடைய மகன் சரியாக போய் வருகிறானா, சரியான முறையில் பாடம் படிக்கிறானா என்கிற வகையிலே கண்காணிக்கிறார்கள். ஒரு சமயத்தினால அந்த அனஸ் ரலியல்லாஹு வந்து காலையிலிருந்து இரவு வரைக்கும் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துட்டு ஹிதுமத்தை முடிச்சிட்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சின்ன தாமதம் ஏற்பட்டுருச்சு. அப்படி தாமதம் ஏற்பட்ட உடனே ஏன் என்ன காரணம்னு சொல்லி கண்காணிச்சு அதை விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிற சமயத்தில் அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன ஒரு வேலை நிமித்தமாக அனுப்புனாங்க, அந்த வேலையை முடிச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன வேலைக்காக வேண்டி அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற சமயத்தில் அது ரகசியம் பரகசியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாய் உம்மு சுலைம் சொல்றாங்க, என்னப்பா தாயிட்டு மறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசியமா அப்படின்னு சொல்லி கேட்கிற சமயத்தில் அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வேலையை செய்கிற சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு அறிவுரை சொன்னாங்க, இந்த விஷயத்தை நீ யாரிடையும் பகிர்ந்து கொள்ளாதே, யாரிடத்திலும் தெரிந்து கொள்ளாதே அப்படிங்கிற வகையில் அது அமானிதமாக ஒரு ரகசியமாக இடத்துல ஒப்படைத்தார்கள். அதனால தாயாக இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அதை சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப அமானிதம் பேணக்கூடிய ஒரு பண்பாட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். தாயிடத்துல கூட அதை வந்து சொல்லலை. இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்கிறோம், இங்க உள்ள விஷயத்தை அங்க சொல்றது, அங்க உள்ள விஷயத்தை இங்க சொல்றது, எந்த விஷயத்தை யாரிடத்துல சொல்றது அப்படிங்கிற வகையில அந்த ரகசியத்தை பேணாத காரணத்தினால கணவன் மனைவிக்கு இடையில சண்டை நடக்குது, மாமியா மருமகளுக்கு இடையில சண்டை நடக்குது, நாத்னா குழந்தையாவுக்கு இடையில சண்டை நடக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எல்லாரிடத்திலும் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பகிர்ந்து கொள்வதன் மூலமாக ஒரு சண்டை சச்சரவு ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை மறைக்க வேண்டும், அமானிதமாக ஒப்படைக்க வேண்டும் என்கிற விஷயத்தை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தன்னுடைய அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்பித்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப 4 பக்கம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக 5வது பக்கம் இருக்குதா இல்லையா, இது மிக முக்கியமான ஒரு பக்கம். எனக்கு முன்னாடி பேசிய ஜலீல் ஹசனே ஹசரத் அவர்கள் வந்து ரொம்ப வருத்தத்தோடு அந்த விஷயத்தை சொன்னார். அதாவது சாதாரணமாக அந்த ஈமானை எல்லாம் பறக்க விட்டு விட்டு, ஹயாவலை எல்லாம் பறக்க விட்டு விட்டு இன்றைக்கு இஸ்லாமிய தாய்மார்கள் மிக மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இந்த மோசமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை ஆழ்ந்த வருத்தத்தோடு சொன்னார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா உடைய இந்த 5வது பக்கம் இருக்கிறது. இந்த 5வது பக்கத்தில் இப்ப அந்த உம்மு சுலைம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய மகன் அனஸை யார்கிட்ட ஒப்படைச்சிடறாங்க, அந்த ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடறாங்க. ஒப்படைச்சிட்டு இப்ப எந்த பொறுப்பும் கிடையாது. அப்ப எந்த பொறுப்பும் இல்லாவிட்டால் இன்றைக்கு தாய்மார்கள் என்ன செய்வாங்க, டிவியை போட்டுட்டு என்ன செய்வாங்க, வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைச்சாட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது அப்படிங்கிற வகையில் அவங்க யோசிச்சு பார்க்குற சமயத்துல குர்ஆனை அதிகமாக ஓதுறாங்க.
அதே போல மார்க்க விஷயங்களை நிறைய கற்றுக்கொள்கிறார்கள். கற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு முஸ்லிம் தாயி பெண்மணியாக அவர்கள் திகழ்கிறார்கள். அவ்வாறு திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இவர்கள் விதவையாக இருக்கிறார்கள், அழகாக இருக்கிறார்கள், குணத்தோடு இருக்கிறார்கள், நல்ல அறிவாளியாக இருக்கிறார்கள். இதை இன்னொரு ஆள் பார்க்கிறார். அவருடைய பேர் அபூ தொல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்றாரு பார்க்கிறார். அவர் அப்ப இஸ்லாத்துக்கு வரல, அவர் குஃபுர்ல இருக்கிறார், ஷிர்க்ல என்ன செய்றாரு இருக்கிறார். இருந்தாலும் கூட ஒரு நல்ல அறிவாளி, ஒரு மிகச்சிறந்த ஒரு வம்சத்தில் உள்ள ஒரு ஆள், ஒரு நல்ல செல்வாக்கு உள்ள ஒரு ஆளு கூட. இவர் என்ன செய்யறாரு சொன்னா, இந்த உம்மு சுலைம் அந்த விதவையானதுக்கு பின்னாடியும் கூட நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறார், குணத்தோடு இருக்கிறார், நல்ல பண்பாட்டோடு இருக்கிறார் என்கிற வகையில அவரை கல்யாணம் முடிக்கிறதுக்கு என்ன செய்யறாரு ஆசைப்படுறார். அப்படி ஆசைப்பட்டு அந்த உம்மு சுலைம் விட்டு நேரடியாகவே வந்து என்ன செய்கிறார், உன்னை நான் கல்யாணம் முடித்துக் கொள்கிறேன் என்பதாக சொல்கிறார். அப்ப உம்மு சுலைம் என்ன செய்றாங்க, மறுக்கிறாங்க. அப்படி மறுக்கிற சமயத்தில் அபூ தொல்ஹா சொல்லி காட்டுகிறார், இவ்வாறு என்ன வந்து கல்யாணம் முடிப்பதற்கு நீ மறுக்கிறாயே, இதுக்கு என்ன காரணம், வெள்ளையும் அல்லது மஞ்சளுமா என்பதாக கேட்கிறார். வெள்ளையும் மஞ்சள்னா என்ன அர்த்தம்? இப்ராஹிம் ஆலிம் சார் சொல்லுங்க. நான் அப்படியே கேள்வி கேட்டே பழக்கப்பட்டுருச்சு, அப்படியே வந்து திரையை பார்த்து பேசுறது கிடையாது. அவங்க வந்து இப்ராஹிம் ஹசரத்து கூட பேசுகிற சமயத்தில் ஒரு கவுன்சிலிங் மாதிரி அமைப்பில் வந்து தான் பேச சொன்னாங்க. ஆனால் இந்த திரையில் இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி நம்ம பேச முடியாது. இப்போ நீங்கள் தான் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். அவங்க அபூ தொல்ஹா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், என்னைய கல்யாணம் முடிக்காததுக்கு காரணம் வெள்ளையும் மஞ்சளுமான்னு சொல்லி கேட்குறாரு. தண்ணி ஊத்துருங்க. அந்த காலத்தில் வந்து ரூபாய் எல்லாம் கிடையாது, புளூஸ் எல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் வெள்ளியும் தங்கம் தான். வெள்ளி வந்து வெள்ளை, அல்லது அந்த தங்கங்கிறது என்னது மஞ்சள். அதாவது நான் வந்து வசதி இல்லாமல் இருக்கிறதா காரணமா அப்படின்னு சொல்லி நினைச்சாரு கேட்கிறார். அப்படி கேட்ட சமயத்தினால உம்மு சுலைம் வந்து அந்த குஃப்ர்ல இருக்கக்கூடிய ஷிர்க்ல இருக்கக்கூடிய அந்த அபூ தொல்ஹாவை பார்த்து சொன்ன அந்த அற்புதமான வாசகங்கள் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எனக்கு வந்து அந்த ஆசை கிடையாது, இந்த வெள்ளியின் மீதும் தங்கத்தின் மீதும் ஆசை கிடையாது. மா மிஸ்லுக்கயா அபா தல்ஹா யுரத்து, உன்னை போன்ற ஒரு பெரிய அறிவாளி, ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு ஆள் வந்து பெண் கேட்கிற சமயத்தில் அதை என்னால் மறுக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு நீங்க சிறப்பான ஆள் தான். இருந்தாலும் கூட வலாக்கின்னக ரஜுலுன் காஃபிர், நீங்க யாரா இருக்கிறீங்க, இறைவனை மறுக்கக்கூடிய ஒரு காஃபிராக, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு முஸ்ரிக்காக இருக்கிறது. உங்க வீட்டில் ஒரு சிலை இருக்கிறது, அதாவது ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு சிலை இருக்கிறது. அந்த சிலை எங்கிருந்து வந்துச்சு, ஒரு மரத்திலிருந்து வந்துச்சு. ஒரு கொப்பை எடுத்து நீங்க அதை சிலையாக நீங்க ஆக்கி வச்சிருக்கிறீங்க. ஆனா அதே சமயத்தில் இன்னொரு கொப்பை எடுக்கிறீங்க, அதே உங்களுடைய வீட்டில் சமையல் அறையில விறகு கட்டையாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீங்களே. இவ்வளவு மூடத்தனத்தோடு இருக்கக்கூடிய அந்த குஃப்ர்ல இருக்கக்கூடிய ஆளை நான் வந்து இது பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு, நீங்க ரஜுலுன் காஃபிரன், காஃபிரான ஒரு முஸ்லிம் ஆளா இருக்கிறீங்க. வான இம்ராத்து முஸ்லிமா, நான் அல்லாஹ்வை நம்பிய, அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட ஒரு மூமினாக, இறை நம்பிக்கையாளனாக நான் இருக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வலா யஹில்லுலி அன் அத்தஸவ்வஜக, குஃப்ரும் ஈமானும் ஒன்று சேராது. குஃப்ரும் ஈமானும், இறை மறுப்பும் இறை நம்பிக்கையும் என்ன செய்யாது, இணை வைப்பும் ஒன்று சேராது. வேண்டும் என்று சொன்னால் ஃபஇன் தஸ்லீம், நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துருங்க. எப்படி அழைப்பு பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க. உம்மு சுலைம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சகோதரிகள் வந்து அவங்க யோசித்து பார்க்க வேண்டும். உம்மு சுலைம் சொல்றாங்க ஃபஇன் தஸ்லீம், நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துருங்க. அப்படி இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா ஃபதாக்க மஹ்ரியுன் வமா அஸ்அலுக கைரா, அதான் எனக்கான நீங்க கொடுக்கக்கூடிய மகராக நான் எண்ணிக்கொள்வேன். வேறு எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, சொத்து பத்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை, இதை தோட்டத்துறவுகள் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, நகை நட்டு கொடுக்க தேவையில்லை. இஸ்லாம் ஒன்றே எனக்கு மகராக போதும், இஸ்லாத்துக்கு வர்றீங்களான்னு சொல்லி கேட்கிறார். அப்படி கேட்ட சமயத்தில் அவர் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கிறார். யாரு, அபூ தொல்ஹா சிந்திச்சு பார்க்கிறாரு. நாம இருக்கக்கூடியது வந்து ஒரு லலாலத்துல, வழிகேட்டில் இருக்கிறோம் என்பதாக எண்ணி களிமா சொல்கிறார். களிமா சொன்னதுக்கு பின்னாடி அந்த இஸ்லாத்தையே மகராக வைத்து அவர்கள் இருவருக்கும் கல்யாணம் நடைபெறுகிறது என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக சாபித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி சொல்லி காட்டுகிறார். ஃபமா சமியத்து பி இம்ராத்தின் கத்து கானத் அக்ரம் மஹரன் மின் உம்மி சுலைம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்லாத்தை மகராக கொண்டு நடந்த இந்த திருமணத்தை போன்ற ஒரு எந்த திருமணம் இந்த உலகத்திலே நான் பார்த்தது கிடையாது என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்.
அவ்வளவு அற்புதமான முறையில் அந்த உம்மு சுலைம் வந்து ஒரு பத்தினித்தனத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். விதவையாக இருந்தாலும் கூட தன்னை வந்து ஒரு காபிரான ஒரு மனிதன் வந்து பெண் கேட்டு வரக்கூடிய நேரத்தில் வெறுமனை மயங்கி அதில் விழுந்து தன்னை நாசப்படுத்திக் கொள்ளாமல் அந்த மனிதனையும் ஹிதாயத்தில் கொண்டு வந்து ஒரு முஸ்லீமான நிலையிலே கல்யாணம் முடித்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாமளும் சரி, நாம வளர்த்திருக்கக்கூடிய அந்த மாணவிகள் இருக்காங்களா, பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா, எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் யோசித்து பார்க்கிற பொழுது, பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, அவன்கிட்ட செல்போன் இருக்கு, இவன்கிட்ட செல்போன் இருக்குது, ரெண்டு பேருக்கு மத்தியில் அந்த செல்போன் நம்பர் கிடைச்சதுக்கு பின்னாடி முதல்ல ஹவாரியூ என்பதாக போடுகிறான். அடுத்ததாக ஒரு சின்ன அளவில் ஒரு SMS போட்டு நீ எவ்வளவு அழகா இருக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்ட உடனே ஈமான அடகு வைத்திருக்க விடக்கூடிய ஒரு காட்சி இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? மூசலையும் வந்து எந்த கட்டத்தில் நான் குஃப்ரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக உறுதியோடு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம வளர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகள் ஒரு சின்ன SMS மயங்கி தன்னுடைய ஈமானை அடகு வைக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த 5வது பக்கத்தில் மிக முக்கியமான ஒரு படிப்பினை இருக்கிறது என்கிற விஷயத்தை நாம எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக 6வது பக்கம். உம்மு சுலைம் அவர்களுடைய அந்த 6வது பக்கம் என்னவென்று சொன்னால், இந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து ஏற்கனவே அந்த குஃபுர்ல இருந்த அந்த கணவருடைய மகன் யாரு, அனஸ். இப்ப அபு தல்ஹாவை கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி அபு உமைர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குழந்தையை பெற்றாங்க. இப்ப அந்த உம்மு சுலைம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எப்படி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஒப்படைச்சாங்களோ அதே மாதிரி என்ன செய்யறாங்க, இன்னொரு கணவனுக்கு பிறந்த தன்னுடைய இன்னொரு அபு உமைர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குழந்தை யார்கிட்ட போய் ஒப்படைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்களுடைய பாசறையிலேயே அவங்க என்ன செய்றாங்க, வளர்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அண்ணன் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அடிக்கு ஒரு தடவை என்ன செய்வாங்க, என்னுடைய தாயினுடைய இல்லத்துக்கு வருவாங்க. அப்படி வர்ற சமயத்தினால என்னுடைய தம்பி இன்னொரு அந்த தந்தைக்கு பிறந்த அந்த மகன் இருக்கிற அபு உமைரோட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப டச்சப்பா என்ன செய்வாங்க, ஈடுபாடா இருப்பாங்க, பாசத்தோட இருப்பாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க. எல்லாமே கேள்விப்பட்ட ஒரு சம்பவங்கள் தான். அப்படி வர்ற சமயத்தில் அபு உமைர் என்ன செய்றாரு, கொஞ்சம் கவலையோட இருக்கிறார், வருத்தத்தோட இருக்கிறார். அப்ப என்னுடைய தாய் இடத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் அபு உமைர் வந்து இவ்வளவு கவலையோட வருத்தத்தோட இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கிற சமயத்தினால, என்னுடைய மகன் அபு உமைர் ஒரு சின்ன சிட்டுக்குருவியை நெஞ்சான் வளர்த்துக்கிட்டு இருந்தான், எந்நேரமும் அதோடு விளையாடி கொண்டிருப்பான், பாசத்தோடு அன்போடு இருப்பான். அந்த சிட்டுக்குருவி இறந்து விட்டது, அதனால் அந்த வருத்தத்தில் இருக்கிறான் என்கிற விஷயத்தை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அனுப்பிச்சாங்க. அவ்வளவு ஒரு பெரிய ஜனாதிபதியாக, ஒரு பெரிய காத்தமுன் நபியாக இருந்தாலும் கூட இந்த குழந்தையினுடைய அந்த மனசை புரிந்து கொண்டு அவரை தன்னுடைய பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு அவருடைய பாணியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்படி சொல்றாங்க, யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர் என்பதாக ஒரு ரைமிங்கா நினைச்சாங்க, ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அவருடைய பேர் என்ன பேரு, அபு உமைர். அவங்க கேட்கிறாங்க, யா அபா உமைர், அபு உமைரே மா ஃபஅலன் நுகைர், உன்னுடைய சிட்டுக்குருவிக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரைமிங்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே அவர் சிரித்து விடுகிறார், பழைய நிலைக்கு அவர் ஆகி விடுகிறார் என்கிற விஷயத்தை நம்ம நினைச்சிரோம், வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். ஆக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எப்படி அந்த உயர்ந்த ஆசிரியரிடத்துல உம்மு சுலைம் ஒப்படைத்தார்களோ அதே போன்று இன்னொரு அந்த கணவனுக்கு பிறந்த அந்த அபூ உமைரையும் நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உம்மு சுலைம் ஒப்படைக்கிறாங்க. இது 6வது பக்கம். அடுத்து 7வது பக்கம் இன்னொரு முக்கியமான ஒரு அம்சத்தை புரிந்திருக்கிறது. என்ன அம்சம் என்று சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தாயை பற்றி அறிவிக்கிறாங்க. உம்மு சுலைம் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய தாயை பற்றி அறிவிக்கிறாங்க. உஹது போர்க்கல்ல நான் வந்து அப்படியே நான் நோட்டமிடுகிற சமயத்தினால என்னுடைய தாய் வந்து இந்த உஹது போர்ல கலந்து கொண்டு காயம்பட்டிருப்பாங்களா இல்லையா, அந்த காயம்பட்ட ஆட்களுக்கெல்லாம் இவர்கள் போய் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதேபோல தாயித்த நிலையில யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கு போய் தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னார், 2 பேர் தான் அந்த உஹது போர்ல நான் பார்த்தேன், பெண்கள்ல
தாய்மார்கள்ல 2 பேர் தன்னுடைய கரண்டை கால் தெரியக்கூடிய அளவுக்கு அங்க ஓடுறது இங்க ஓடுறது, காயம்பட்டவர்களுக்கு கட்டு போடுறது, தாகித்தவர்களுக்கு தண்ணியை கொடுப்பது அப்படிங்கிற வகையில 2 பெண்களை நான் பார்த்தேன் என்பதாக சொல்லிவிட்டு முதலாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவதாக யாரை குறிப்பிடுகிறார்கள்? உம்மு சுலைமை குறிப்பிடுகிறார்கள். ஆக சாதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ள அடங்கி கொண்டு கிடக்காமல் வீரத்தோடு ஒரு துணிவோடு போர்க்களத்தில் கூட இந்த உம்மு சுலைம் அவர்கள் பணியாற்றிருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தை நாம பார்க்கிறோம். ஒரு கட்டத்தினால ஹுனைன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தினால அந்த ஆண்களோடு சேர்ந்து உம்மு சுலைம் என்ன செய்றாரு? ஹன்சரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பட்டாக்கத்தையோடு அவர் நினைச்சாரு போய்கிட்டு இருக்கிறார். அவருடைய கணவரை அபூ தல்ஹா என்ன செய்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இங்க பாருங்க என்னுடைய மனைவியை உம்மு சுலைமை பாருங்க, இவ்வளவு பெரிய ஆண்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஒரு பட்டாக்கத்தியை தூக்கி கொண்டு அங்கேயும் இங்குமே ஓடிக்கொண்டிருக்கிறார், கொஞ்சம் சொல்லுங்க யாரை சொல்லலாம்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அப்போ உம்மு சுலைமை கூப்பிட்டு என்ன கேட்கிற சமயத்திலே, எதிரிகள் அங்கங்க போற சமயத்திலே ஆண்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி யாராவது எங்களை டச் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களை வீழ்த்துவதற்காக வேண்டி இந்த பட்டாக்கத்தை நான் வைத்திருக்கிறேன் என்பதாக அவர் சொல்லி காட்டுகிறார். ஆனா இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த பெண்கள் அந்த அளவுக்கு வீரத்தோடு இருக்கிறார்களா, துணிவோடு இருக்கிறார்களா என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், சமையல் கட்டில ஒரு சின்ன கரப்பாம்பூச்சியை கண்டு கூட பதறி ஓடக்கூடிய வகையில் தான் நம்முடைய தாய்மார்கள் நினைக்கிறார்கள் இருக்கிறார்கள். ஆனால் சமீப காலத்தில் நம்ம பார்க்கிறோம், இஸ்லாம் சில உள்ளங்களுடைய இளம் உள்ளங்கள்ல போய் ஒரு பாசிசவாதிகளுக்கு முன்னாடி கூட அல்லாஹு அக்பர் என்று சொல்லி உரத்து முழங்கக்கூடிய ஒரு சூழலை நாம பார்க்கிறோம். இந்த கர்நாடகாவில் ஹிஜாப் எதிர்ப்பு போராட்டம் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே முஸ்கான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு மாணவி என்ன செஞ்சா, ஒரு அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு பாசிசத்தோடு நின்று கொண்டிருந்த அந்த மோசமான ஆட்களுக்கு முன்னாடி அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்று சொல்லக்கூடிய ஒரு துணிவை பெற்றாங்க. அப்படியான ஒரு முஸ்கான் பேகத்தை நம்முடைய வீட்டில் நாம் என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும். அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற விஷயம் இந்த 7வது பக்கத்தின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அந்த உம்மு சுலைமுடைய வாழ்க்கையில் நடந்த 8வது பக்கம், இது ஒரு முக்கியமான ஒரு பக்கம். என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹ் மேல அவ்வளவு அன்பு கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத்துன்னு சொல்றோமா இல்லையா? ஆனா அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்தார்கள் என்பதற்கு ஒரு 2 செய்தி மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அதாவது ஒரு சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஜ்ஜுக்கு கடைசியாக புறப்பட்டு போறாங்க. அப்படி புறப்பட்டு போற சமயத்துல உம்மு சுலைமை பார்த்து கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க ஹஜ்ஜுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவர் அபூ தல்ஹாவுக்கு வந்து 2 ஒட்டகம் தான் இருக்கிறது. அந்த 2 ஒட்டகத்துல ஒரு ஒட்டகத்துல என்னுடைய கணவர் போகிறார், இன்னொரு ஒட்டகத்துல என்னுடைய மகன் போகிறார். எனக்கு ஒட்டகம் இல்லை யார சொல்லலாம், அதனால நான் ஹஜ்ஜுக்கு எனக்கு ஆசை இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது, அக்கறை இருக்கிறது, அந்த காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடலாம் இருக்கிறது. ஆனா 2 பேரும் அந்த 2 ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு போயிட்டாங்க யார சொல்லலாம், அதனால நான் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, எங்களோட நீங்க ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு சொல்லி அந்த உம்மு சுலைம் என்ன செய்றாங்க, தன்னோட அழைச்சிட்டு போறாங்க. அப்படி அழைச்சிட்டு போற சமயத்துல ஹஜ்ஜில் அந்த மினாவில் வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னுடைய முடியை என்ன செய்றாங்க, களையிறாங்க. அப்படி களையிற சமயத்தில் தன்னுடைய கணவர் அபூ தல்ஹாவிட்ட சொல்லி விடுறாங்க, அந்த களைஞ்ச அந்த முடி கீழே விழுகிற சமயத்துல அதை என்னிடத்துல எடுத்துட்டு வாங்க, நான் அதை பரக்கத்துக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வகையில அதை வாங்கி என்ன செய்றாங்க, ஒரு கண்ணாடி குப்பியில தன்னுடைய மௌத்து வரைக்கும் அவர்கள் பாதுகாத்து வைத்தார்கள் என்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய முடி மேல இந்த அளவுக்கு பாசம் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் மேல எந்த அளவுக்கு அவர்கள் அன்பு வைத்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதே போல இன்னொரு கட்டத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உம்மு சுலைமுடைய வீட்டுக்கு என்ன செய்றாங்க, வர்றாங்க. அப்படி வர்ற சமயத்துல ஒரு தாகம் ஏற்பட்டு தண்ணி கேட்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல இப்போ வந்து கிளாஸ் கொடுக்குற மாதிரி அந்த காலத்துல கிளாஸ்ல தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அந்த தோல் பை இருக்குதா இல்லையா, அந்த தோல் பையில தான் தண்ணியை நிரப்பி என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்ப அந்த தண்ணீர் நிரப்பப்பட்ட தோல் பையை உம்மு சுலைம் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடிச்சு முடிச்சு அவங்க போனதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் வாய்ப்பட்ட அந்த பகுதி இருக்கா இல்லையா, அதை வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா அப்படியே வெட்டி அதை தன்னுடைய மௌத்து வரைக்கும் பாதுகாத்து வைத்திருந்தார்கள் என்கிற விஷயத்தை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மேல வந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்பு வைத்திருந்திருக்கிறார்கள், மஹப்பத்து வைத்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம நம்முடைய வீட்டில் வளரக்கூடிய அந்த செல்வங்கள், ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் ரசூலுல்லாஹ் மேலுக்கு இந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார்களா? ஆபாசத்தை இந்த உலகத்துல வந்து கட்டவிழ்த்து விடக்கூடிய
அந்த நடிகைகளுடைய அந்த போட்டோக்களை தான் தன்னுடைய செல்போன்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ப்ரொஃபைல் போட்டோவை வச்சிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா மதீனாவை வைக்கல, இந்த மாதிரியான ஆபாசமான நடிகைகளை வந்து அதுல வைக்கிறாங்கன்னு சொன்னால் நாம வளர்த்த வளர்ப்பபடியாக இருக்கிறோம். நம்முடைய சிறு பிராயத்திலேயே அல்லாஹ்வின் மீது மஹப்பத் வைப்பது போல ரசூலுல்லாஹ் மேல அன்பு வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சாலிகான குழந்தைகளாக நாம வளர்க்க வேண்டும் என்கிற விஷயத்தை இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய தாய்மார்கள் நம்முடைய கவனத்தில் வைக்க வேண்டும். இது 8வது ஒரு பக்கமாக இருக்கிறது. அடுத்ததாக 9வது பக்கம் 10வது பக்கத்தையும் நாம் என்ன செய்வோம், தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அந்த உம்மு சுலைமுடைய வாழ்க்கையில நம்ம 8வது 9வது 10வது பக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவரிடத்தில் அதிகமான ஒரு பொறுமை இருந்துச்சு, சகிப்புத்தன்மை இருந்துச்சு, ஒரு தயாளம் இருந்துச்சு. அதாவது அல்லாஹ் வந்து குர்ஆன்ல வந்து இந்த சபரை பத்தி சொல்லி காட்டுகிற சமயத்தினால சபுருன் ஜமீல் என்பதாக சொல்லி காட்டுறான். அழகான ஒரு பொறுமை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இல்லையா. இந்த அழகான பொறுமை அப்படிங்கிறதுக்கு துன்னூன் என்று சொல்லப்படக்கூடிய அறிஞர் என்ன சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், கடும் துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் கூட நிதானத்தை வெளிப்படுத்துதல். அழகான பொறுமைக்கு வந்து அவங்க வந்து விளக்கம் சொல்றாங்க. ஒரு கடுமையான தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துன்பம், ஒரு கஷ்டம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் கூட நிதானத்தை வெளிப்படுத்துதல் சபரன் ஜமீல். இதே போல ஒரு கடுமையான வறுமை ஏற்படக்கூடிய நேரத்தில் கூட தயாளத்தை வெளிப்படுத்துறதா இல்லையா, இதுதான் சபருன் ஜமீல் என்பதாக அந்த துன்னூன் என்று சொல்லப்படக்கூடிய அறிஞர் என்ன செய்கிறார், நமக்கு விளக்கம் சொல்லி காட்டுகிறார். இந்த இரண்டுக்கு முன்மாதிரியாக, அதாவது ஒரு கடுமையான துன்பத்தில் கூட நிதானத்தை நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, தாய்மாக ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட உணர்ச்சி வசப்பட்டு கணவன் மனைவி கிடையில ஒரு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு தலாக் என்கிற வகையில, விவாகரத்து என்கிற வகையில போகக்கூடிய ஒரு காட்சி எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமா பார்க்கிறோம். எல்லா இடத்திலும், நகரங்களிலும் நடக்கிறது, கிராமப்புறங்களிலும் நடக்கிறது, மேலை நாடுகளிலும் நடக்கிறது. நாம் வசிக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளில் கூட இந்த விவகாரத்து அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நிதானத்தை வந்து நாம தவற விட்டுடுவதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அப்ப அந்த வகையில கடுமையான ஒரு துன்பத்தில் கூட நிதானத்தை தவறவிடாத ஒரு பெண்மணியாக உம்மு சுலைம், சுவன பெண்மணி உம்மு சுலைம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு கடுமையான வறுமையில் கூட ஈசார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தயாளத்தன்மையோடு வாழ்ந்திருக்கிறாள் என்பதற்கு ஒரு 2 அறிமுகமான ஒரு சம்பவத்தை சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தியை நாம் என்ன செய்வோம், முடித்துக் கொள்வோம். எல்லாம் கேட்ட சம்பவங்கள் தான். அதாவது இந்த 2வது கணவன் மூலமாக யார் பிறந்த, அபு உமைர் பிறந்தாங்களா இல்லையா, அந்த அபு உமைருக்கு திடீரென்று என்ன செய்கிறது, ஒரு நோய் வாய் ஏற்பட்டு அவர் சிரமத்தில் கிடக்கிறார். கடுமையான ஒரு நோயில அகப்பட்டு கிடக்கிறார். அப்படி கிடக்கிற சமயத்துல இவங்க அபூ தல்ஹா என்ன செய்றாங்க, ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக வெளியூர் சென்றாங்க. போகும்போதே கவலைப்பட்டுக்கிட்டு தான் போறாங்க. தன்னுடைய மகனுக்கு நோய் அப்படிங்கிற வகையில கவலைப்பட்டு போறாங்க. இருந்தாலும் கூட வியாபாரம் என்கிற வகையில் நம்ம போய்த்தானான்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க. அவங்க வெளியூர்ல இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தினால இந்த அபு உமைர் என்ன செஞ்சாரு, மூத்தா போயிடுறாரு. மூத்தா போனதுக்கு பின்னாடி இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நம்மள மாதிரி என்ன செய்யல, அந்த தலையை விரிச்சு போட்டுக்கொண்டு தவறான வார்த்தைகள் எல்லாம் பேசுவோமா இல்லையா, அந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பேசாமல் சபுராக இருந்து கொண்டு அவர்களை என்ன செய்யறாங்க, குளிப்பாட்டுறாங்க. தன்னுடைய குழந்தையை என்ன செய்யறாங்க, அவங்களே குளிப்பாட்டுறாங்க. அவங்களே கஃனிட்டு ஒரு ஓரத்தில் என்ன செய்யறாங்க, வச்சிடறாங்க. வச்சதுக்கு பின்னாடி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து உம்மு சுலைம் சொல்றாங்க, என்னுடைய கணவர் என்னுடைய வீட்டுக்கு திரும்பி வரக்கூடிய அந்த காலகட்டத்தினாலே இந்த மரணத்தை நான் சொல்லி நான் சரி செய்து கொள்கிறேன். நீங்க யார் நினைஞ்சிராங்க, முந்திய வந்து மௌத்த சொல்லிடாதீங்க, நான் நிறுத்தி நிதானமாக சொல்லி என்ன செய்கிறேன், அதை சரி செய்து கொள்கிறேன் என்பதாக தன்னுடைய குடும்பத்தாட்ட சொல்லிடுறாங்க. கடைசியில் அபூ தல்ஹா என்ன செய்றாங்க, வியாபாரத்தை முடிச்சு கொண்டு வீட்டில் வர்ற சமயத்தில் உள்ள நுழைஞ்ச உடனே கேட்குறாங்க, என்ன சொல்றாங்க, மகன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்குற சமயத்தில் முன்ன இருந்ததை விட இப்போ அமைதியாகிட்டாங்க. பொய்யை சொல்லக்கூடாது, பொய் சொன்னா அது வந்து குற்றமாயிடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யதார்த்தத்தை ஒரு உவமை நயத்தோடு என்ன செய்றாங்க, அவங்க சொல்றாங்க, இலக்கிய நயத்தோடு செய்றாங்க. ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ அமைதியாக அவர் தூங்கி கொண்டிருக்கிறார் என்பதாக சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி என்ன செய்றாங்க, வந்த அந்த தன்னுடைய கணவருக்காக வேண்டி உணவுகளை தயார் பண்ணி முடிச்சு அவர் சாப்பிட்டு முடிச்சு இரவுல படுக்கக்கூடிய அந்த நேரத்தினால அப்படியே மெதுவா என்ன செய்றாங்க, உம்மு சுலைம் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனைவி வந்து தன்னுடைய கணவனிடத்துல எந்த மாதிரியான சூழல்ல எந்த மாதிரியான செய்திகளை எப்படிப்பட்ட வகையில சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் கணவன் மனைவி கிடையில எந்த விதமான ஒரு சிக்கலும் இல்லற அந்த சிக்கலும் ஏற்படாது என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த உணவெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி படுக்கையில் இருக்கிற சமயத்துல மெதுவாக அந்த உம்மு சுலைம் ஆரம்பிக்கிறாங்க. உங்க இடத்துல யாராவது ஒரு ஆள்
ஒரு பொருளை அடமானமாக இரவலாக கொடுத்திருக்கிறார். கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட தினத்துக்கு பின்னாடி அதை திரும்ப கொடு அப்படிங்கிற வகையில் ஒப்பந்தம் போட்டு கொடுத்து விட்டு சென்றுகிறார். அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து அவர் கேட்கிறார் என்று சொன்னால் அந்த பொருளை நீங்க திரும்ப கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. கேட்கிறாங்க உம்மு சுலைம் தன்னுடைய கணவனிடத்தில். உடனே அவர் சொல்றார், அபூ தல்ஹா சொல்றாங்க, அந்த திரும்ப கொடுத்த பொருளை குறிப்பிட்ட நேரத்தில் இரவல் கேட்கிற சமயத்தை திரும்ப கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி சொல்ற சமயத்தினால உம்மு சுலைம் இப்பதான் சொல்றாங்க இன்ன இப்னக ஆரியத்தும் மினல்லாஹ் ஃபகபலஹு என்பதாக சொல்கிறார். உங்களுக்கு அல்லாஹ் வந்து இந்த குழந்தையை அபூ உமைர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குழந்தையை இரவலாக அல்லாஹ் கொடுத்தான், இப்போது அவன் திரும்ப எடுத்துக்கொண்டான் என்பதாக சொல்கிறான். சொன்ன உடனே அபூ தல்ஹா நினைச்சாங்க, இதை நீ ஆரம்பத்திலே நீ சொல்லியிருக்க கூடாதா, ஆரம்பத்திலே நான் வந்த நேரத்திலே வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நேரத்திலே நீ சொல்லியிருக்க கூடாதா என்று சொன்ன சமயத்தில் அவர் சொல்லுகிறார், உம்மு சுலைம் சொல்லுகிறார், அப்படி சொல்லியிருந்தா நீங்க சாப்பிட்டு இருப்பீங்களா, நீங்க உணவருந்திருப்பீங்களா, நீங்க உணவருந்தணும், நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் ஒரு பெருத்த சோகத்தை என்னுடைய உள்ளத்துல நான் ஆழ் மனதில் அகப்படியே வைத்துக்கொண்டு அதுக்கு பின்னாடி நான் சொல்லுகிறேன் என்பதாக அந்த உம்மு சுலைம் அவர்கள் சொல்லுகிறார். கடுமையான ஒரு கவலம், வருத்தம், கோபம். கடைசியில காலையில வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அந்த அபூ தல்ஹா அடிச்சாங்க, அந்த விஷயத்தை சொல்றாங்க. மனைவி நடந்து கொண்ட அந்த விஷயத்தை சொன்ன உடனே மனைவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க பாராட்டி, அதுக்கு பின்னாடி இந்த ரெண்டு பேருக்காக நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துஆ செய்றாங்க. யாருக்காக வேண்டி? உம்மு சுலைமுக்காக வேண்டி, அபூ தல்ஹாவுக்காக வேண்டி நினைச்சாங்க துஆ செய்றாங்க. அப்படி துஆ செய்யக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் கொடுத்துக்கூடிய ஒரு பெரிய பரிசை நீங்க பாருங்க. இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பான் என்கிற விஷயத்தை இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய தாய்மார்களும் சகோதரிகளும் அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, பாரக்கல்லாஹு லக்குமா ஃபீ லைலத்திக்குமா, உங்களுடைய அந்த இரவு அந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து உங்கள் இருவருக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும் அப்படிங்கிற வகையில் துஆ செய்றாங்க. அப்படி துஆ செஞ்ச காரணத்தினால அதன் மூலமாக அபூ உமைர் இறந்து விட்டாலும் கூட அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆண் குழந்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த அபூ தல்ஹாவுக்கும் உம்மு சுலைமுக்கு என்ன செய்கிறான், வழங்குகிறான். அப்படி வழங்குகிற சமயத்தினால இபாயா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறார். எப்படி அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், வலக்கத் ராய்து லிதாலிகல் குலாமி, அதாவது அப்துல்லா சபஅ பனீன குல்லுஹும் கத் ஹதமல் குர்ஆன், அதாவது அந்த அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆண் குழந்தை அபூ தல்ஹாவுக்கு உம்மு சுலைமுக்கும் பிறந்தது. அந்த அப்துல்லாவுக்கு வந்து 7 குழந்தைகள் பிறந்தார். அந்த 7 குழந்தைகளும் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த ஒரு ஹாஃபிலாக அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்ததை என் கண்கூடாக நான் பார்த்தேன் என்பதாக அந்த இபாயா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறார் என்று சொன்னார். எந்த அளவுக்கு அந்த உம்மு சுலைம் வந்து பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றிருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக கடைசியாக அந்த உம்மு சுலைமினுடைய 10வது அந்த பக்கம் மிக முக்கியமான ஒரு பக்கம். எல்லாமே நாம் கேள்விப்பட்ட விஷயம்தான். அல்ஹம்து சூராவை தினமும் ஓதுறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் 17 முறை என்ன செய்யறோம், ஃபர்லான ரக்காத்துல ஓதி கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த வாழ்க்கை நம்ம இடத்துல வராத காரணத்தினால் திரும்ப திரும்ப நீ ஓது, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், சிராத் நேரான பாதையில வந்து என்னை கொண்டு போய் சேரு, யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ யாரின் மீது அப்படியான சித்திக்கக்கூடிய அந்த பாதையை காட்டு அப்படிங்கிற வகையில் நாம திரும்ப திரும்ப துஆ செய்றோமா இல்லையா? அந்த வகையில உம்மு சுலைமுடைய இந்த கடைசி பக்கத்தினுடைய அந்த வரலாறு மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. அவர்கள் வந்து உம்மு சுலைம் வந்து ஒரு கடுமையான வறுமை நேரத்தில் கூட ஒரு தயாளத்தன்மையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை இந்த கடைசி அம்சமாக சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், முடித்துக் கொள்வோம். 4 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சோம், 1 மணி நேரம் அவங்க கொடுத்தாங்க, 4:50 ஆச்சு. இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிஷத்தில் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவோம். அதுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிருவோம். இந்த விஷயம் நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சமயத்தினுள்ள மஸ்ஜித் நபவியில் இருக்கிற சமயத்தில் ஒரு கடுமையான பசியுடைய நிலையில ஒரு ஆள் வர்றார். எனக்கு வந்து பசி அமர்த்துங்கன்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, முதல் கட்டமாக தன்னுடைய வீட்டுக்கு அனுப்புறாங்க. தன்னுடைய மனைவிமார்ட்ட ஏதாவது இருக்குமான்னு சொல்லி என்ன செய்றாங்க, அனுப்புறாங்க. அங்க அனுப்பி வந்த அந்த தூதர்கள் சொல்றாங்க, வீட்டுல வந்து தண்ணியை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய வீட்டில் உணவு இல்லை இருந்தாலும் கூட இந்த வந்த அந்த நபருடைய பசி அமர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே குழுமி இருந்த சஹாபாக்களிடத்தில் கேட்கிறாங்க, இந்த விருந்தாளியை அழைத்து கொண்டு பசி அமர்த்தக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா உங்களிடத்துல என்பதாக கேட்கிறாங்க. அப்படி கேட்ட சமயத்தில் எல்லோரும் அமைதியாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலேயே இந்த மாதிரி வெறும் தண்ணி தான் இருக்குன்னு சொன்னா சஹாபாக்களுடைய வீட்டில் என்ன இருக்கும், எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, எல்லோரும் பசியோடு தான் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த அபூ தல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபி உம்மு சுலைமினுடைய அந்த கணவர் அபூ தல்ஹா இருக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அந்த உட்கார்ந்த நேரத்தினால வீட்டில் உணவு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற வகையில் அவங்க ஃபோன் போட்டு கேட்கக்கூடிய சூழலாம் கிடையாது. ஃபோனெல்லாம் இல்லை, விசாரிச்சுட்டு வர முடியாது. இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு பசியோடு இருக்கக்கூடிய ஆளு திரும்ப பசியோடு போகக்கூடாது, அவங்களுடைய விருந்தாளியை நாம் எப்படியாவது பசி அமர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி நினைச்சாங்க. அந்த அபூ தல்ஹா வந்து அந்த சாபியை அழைச்சிட்டு போறாங்க. வீட்டு வாசலுக்கு முன்னாடி நின்றுகிட்டு உள்ள போய் நினைச்சாங்க, ரகசியமா பேசுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு, அவரை கண்ணியப்படுத்தணும், வீட்டுல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற சமயத்தினால உம்மு சுலைம் என்ன சொல்றாங்க, வீட்டுல வந்து உங்களுக்கு சாப்பாடு இல்லை, எனக்கும் சாப்பாடு இல்லை, யாருக்கு மாத்திரம் நான் இருக்கிறது, நம்முடைய குழந்தை, அந்த சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் என்ன செய்த ஒரு சின்ன அளவுக்கு உணவு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அபூ தல்ஹா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எப்படியாவது அந்த குழந்தையை நீ தாலாட்டு பாடி உறங்க வைத்து விடு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்க. பொதுவாக வந்து தாய்மார்கள் வந்து தன்னுடைய பசி போகாவிட்டாலும் கூட குழந்தையுடைய பசியை போக்க சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனா இங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அபூ தல்ஹா என்ன செய்யறாரு, தான் வந்து பசிச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, மனைவி பசிச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, தன்னுடைய குழந்தை பசிச்சிருந்தாலும் கிடையாது, யாருடைய பசி அமர்த்தப்பட வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த விருந்தாளியுடைய பசி அமர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவரிடத்துல சொல்றாங்க, எப்படியாவது தூங்க வைத்து விடு. இதே போல நான் உள்ள அழைச்சிட்டு வர்ற சமயத்தினால வந்து அந்த விளக்க சரி செய்யற மாதிரி நீ என்ன செஞ்ச, அந்த விளக்க வந்து அணைச்சிடு, அவருக்கு மாத்திரம் வந்து உணவு எடுத்து நீ வந்து உள்ள வச்சிரு, நீயும் நானும் சாப்பிடுவது போல பாவனை செய்து கொள்வோம். அந்த வந்த விருந்தாளி இருக்கக்கூடிய அந்த உணவை, உன்னுடைய குழந்தைக்காவடி வைத்திருக்கக்கூடிய அந்த உணவை சாப்பிட்டு அவர் பசி அமர்ந்து ஆனந்தத்தோடு இன்பத்தோடு செல்லட்டும் என்பதாக தன்னுடைய மனைவிடத்தில் யார் சொல்றாங்க, அபூ தல்ஹா அவர்கள் சொல்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் அப்படியெல்லாம் சொன்னா அப்படியெல்லாம் என்ன நினைப்பார்கள், எப்படி நம்முடைய தாய்மாவுடைய அந்த ரியாக்ஷன் இருக்கும் என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தன்னுடைய கணவன் சொன்னது மாதிரி என்ன செய்றாங்க, அந்த மாதிரி தன்னுடைய குழந்தை என்ன செய்றாங்க, பசியோடு இருக்கக்கூடிய குழந்தையை தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அந்த விருந்தாளி உள்ள வர்ற சமயத்துல அந்த விளக்க சரி செய்யறத மாதிரி என்ன செய்றாங்க, அதை அணைச்சிடுறாங்க. இருட்டுக்குள்ள ரெண்டு பேரும் உட்கார்ந்து சாப்பிடுவது போல பாவனை செய்கிறார்கள். கடைசியில் அந்த சாபி சாப்பிட்டு விட்டு செல்கிறார்கள். காலையில சுபுவுக்கு வந்து தன்னுடைய அந்த மஸ்ஜித் நபவிக்கு வர்ற சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபூ தல்ஹாவை பார்த்து சொல்றாங்க, நீங்களும் உங்களுடைய மனைவியும் நேற்று இரவுல நடந்து கொண்ட அந்த விஷயத்தை பார்த்து அல்லாஹ்வே ஆச்சரியப்பட்டு போய்விட்டான். இந்த அளவுக்கு ஈசாரோடு ஒரு தயாளத்தோடு ஒரு அருமையான நிலையில உங்களுக்கு பசியை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தினாலே நீங்க பிறருடைய பசியை போக்குனீங்களா இல்லையா, அதை பார்த்து அல்லாஹ்வே ஆச்சரியப்பட்டு போய்விட்டான். லக்கத அஜிப் அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு போய்விட்டான் என்பதாக சொன்னதாக உடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். இப்படியாக அந்த உம்மு சுலைமுடைய வரலாற்றுடைய எல்லா பக்கங்களையும், ஒரு 10 பக்கங்கள் தான் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில பக்கங்கள்லாம் நமக்கு முன்மாதிரியா இருக்கக்கூடிய பல பக்கங்கள் இருக்கிறது. அந்த பக்கங்களை படித்து நாம கேட்பதோடு நின்று விடாமல் இதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அவர்களை நம்முடைய முன்மாதிரியாக கொண்டு வாழக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் ஜல்ல வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. யாராவது கேட்ட அந்த தாய்மார்கள் இந்த 10 பக்கங்களையும் சுருக்கமாக எழுதி, அதாவது முதல் பக்கம் தொடங்கி கடைசி பக்கம் வரைக்கும் சுருக்கமாக எழுதி நம்ம சையத் இப்ராஹிம் ஹஸரத் இடத்துலையோ அல்லது யார்கிட்டையோ நம்ம இத்திஹாதுல் உலமாவுடைய அந்த சபையில் இருக்கக்கூடிய அந்த ஆள்கட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நைட்டில் ஒரு கூட்டம் இருக்குதோ, அந்த கூட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் அவளுக்கு ஒரு பரிசாக வழங்கப்படும் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.